சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட முதலமைச்சர் பேசிய உரை அப்படின்றதே வந்திருக்குது. அதாவது பெரிய கடுமையாக மாவட்ட செயலாளருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் அந்த உரையோட தன்மை சாராம்சம் வெளிப்படுத்துகிற விஷயமா இருக்குது. ஒன்று, கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, உங்கள் தனிப்பட்ட மனஸ்தாபங்களை வைத்துக்கிட்டு தேர்தல் பணியாற்றக்கூடாது, வெற்றி என்பது தான் இலக்காக வைத்து போகணும். புகார் காதுக்கு வந்துச்சுன்னா நடவடிக்கை என்பது தேர்தல் காலகட்டத்திலே பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு திமுகவுக்கு மாவட்ட செயலருக்கு ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு என்ன இருக்குது சார்? அவர் முதல்வரை பொறுத்தவரையிலும் அவர் கட்சியோட நுணுக்கங்கள் தன்னோட சொந்த கட்சிக்காரங்களை பற்றி மற்றவங்கள விட அவருக்கு அதிகமாக தெரியும். அந்த காரணத்தினால தான் நம்மவர் என்ன தலைவலி நீங்கள் கொண்டு வரீங்களோன்னு நினைக்கும் போது எனக்கு ஒவ்வொரு நாளும் தூக்கமே வரமாட்டேன்னு தான் பதிவு பண்ணியிருப்பார். அப்போ அவர் என்னென்னா இந்த தேர்தலை அவர் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாரு. அது 60% வாக்கு இல்லை ஒரு தொகுதி வெற்றி அப்படின்னாலும் நான் அதை விடமாட்டேன் அப்படின்றது அவரோட செயல்பாடுகள் காட்டல். அவர் இப்போ விஜய் மாதிரி அப்படி பேசுகிறதோ இல்லை வைப்பு பண்ணுறதோ கிடையாது. என்ன நடக்குது தமிழ்நாட்டில் 214 தொகுதியில் இதில் எங்கெங்கே பிரச்சனை, எது வரும் எது வராதுன்னு அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் இருக்கிற காரணத்தினால தான் இப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் சேர்ந்துட்டதுனால திமுக பெரிய பலமாக போகுது இல்லை பெரிய பலவீனம் அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி ஓபிஎஸ் 10-11 அத்தோட 1 அது அவரோட அவ்வளோதான். ஏன்னா கட்சியில் இணைந்தாச்சு, முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க, இங்கே முன்னாள் முதலமைச்சரே இணைஞ்சிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். அந்த பதவி தான் மாறுது. மற்றபடி இப்போ அவர் என்ன நினைப்பார்னா தேனியில் திமுகவை பலப்படுத்தணும். தேனி மாவட்டத்தில் எனக்கு அந்த இடத்துல அந்த போடி தொகுதியில் அந்த பெரியகுளத்தை ஏரியாவில் எனக்கு தேவைப்படுது, அவ்வளோதான். அதே மாதிரி தஞ்சாவூரில் ஒருத்தநாடில் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் போய் சேரார். அப்போ அந்த இடத்துல அந்த தொகுதி அப்போது நான் ஒரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உண்டான ஒரு லோக்கல் அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ எல்லாத்தையும் கூட்டி பேசி சரி செஞ்சு கூட்டணி பெருசாக அமைச்சிருக்கேன். எனக்கு சீட்டு கிடைக்கல, ஏன் ஆளுக்கு சீட்டு கொடுக்கல, என்ன மீறி நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்துட்டீங்க, இல்லை கூட்டணியில் ஒரு சுகம் இல்லாத ஒரு ஆளை போட்டுட்டீங்க அப்படின்னு இந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் ஒரே கட்சியில் 2 பேர் கேட்பீங்க சீட்டு. ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கும், ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்காது. இல்லை சீட்டு கிடைக்கும்னு நினச்சவருக்கு கிடைக்காம போய் இன்னொருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த உள்ளடி வேலை நீங்கள் பார்த்து அதனால் கட்சி தோற்றுதுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் நடவடிக்கைலாம் கிடையாது, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நடவடிக்கை பாயுன்றார். இது கொஞ்சம் புதுசு. இப்போ அம்மையார் ஜெயலலிதா பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா யாராக வேணா இருக்கட்டும், அமைச்சராக இருங்க, நீங்கள் தலைமை நிலைய செயலராக இருங்க, எந்த முக்கிய பதவியில் இருந்தாலும் தொகுதி ஜெயிக்கலை அப்படின்னா அந்த பதவியிலேருந்து எடுத்துருவாங்க. உன்னால் உங்கள் இடத்தையே நீங்கள் ஜெயிக்க முடியல, உங்களால் தொகுதியை தக்க வைக்க முடியல, ஒரு வேட்பாளர் நிறுத்தி ஜெயிக்க வைக்க முடியலன்னா நீங்கள் என்ன மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி பதவியிலேருந்து எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட அந்த தோரணையில் இந்த அறிக்கை இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ அவருக்கு 2 விஷயம். ஒன்று, தேர்தலை சீரியஸாக எடுக்கிறாரு. 2வது, நம்ம ஆளுங்க விட்டால் தப்பு பண்ணிவிடுவாங்கன்ற அந்த பயம் அவருக்கு இருக்குது. அந்த பயத்தினுடைய நீட்சியாக தான் இதை வார்னிங்காகவே முன்னாடி சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றது அதோட புரிதல். திமுகவில் ஒரு ஜெயலலிதா அந்த டோனில் தான் இந்த உரை இருக்குது அப்படின்னு பார்க்குறதா இருக்கா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சீட் கொடுக்குற விஷயத்தையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவரை பிடித்தால் சீட்டு வாங்கி விடலாம், அவரை பிடித்தால் சீட்டு வாங்கி கொடுக்கலான்னு உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காதீங்க. சீட்டு யாருக்கு என்பது வெற்றி வாய்ப்பு உறுதியாக உள்ளவருக்கு மட்டும்தான் சீட்டு அப்படின்ட்டார். அப்போ இப்போ நீங்கள் சொன்ன இது மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து கூட திமுகவில் இணைந்தவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். அங்கே வெற்றி உறுதினா அவருக்கு சீட்டு, அதை விட்டுட்டு நீ இந்த சீட்டு கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு வேலை செய்கிற விஷயம் வச்சுக்கூடாது அப்படின்றத ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு. அதை விட இன்னொரு பங்கு என்னென்னா, அமைச்சர் பதவி நான் சீனியராக இருக்கேன், எனக்கு கிடைச்சிரும், இல்லை காலங்காலமாக நான் திமுகவில் அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துக்கிட்டா கூட இந்த முறை அமைச்சர் கிடையாது. அமைப்போகிற ஆட்சியில் சீனியாரிட்டிலாம் 2ஆம் பட்சம் தான். உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்க தொகுதிகளில் அதிக வெற்றி பெறவங்களுக்கு மட்டுமே அமைச்சர் பதவி அப்படின்றதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார். இந்த 2 விஷயங்கள் இதற்கு முன்னாடி சொன்ன நடவடிக்கை பாயுன்றதெல்லாம் அவர் ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு டோனில் தான் வெளிப்படுத்துகிறாரா? இதை 3 கேள்விகள் சார் நீங்கள் கேட்டதில். ஒன்று, ஜெயலலிதா தோரணை துணி இருக்கா? 1. 2வது, அந்த கட்சியில் சீனியாரிட்டி பார்க்கப்படுகிறதா? 3வது, அவர் நடவடிக்கை எடுப்பார். இப்போ இதை பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டமாக சொல்கிறார். ஸோ அது ஒன்று உறுதி நடவடிக்கை. அதாவது
தேர்தல் வேலையை சரியாக செய்யலை, நான் முதலமைச்சராக ஆகாமல் தோற்று போயிட்டேன்னா நீங்கள்லாம் என்ன ஆவீங்கன்னு தெரியாதுன்றது தான் அதோட ஒன்லைனர் ஒன்று. ரெண்டாவது, அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட துணி அரசியல் இருக்குல்ல, அது ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இது எதை வச்சு செய்கிறோன்னா, கலைஞர் அவர்கள் கார் போகும்போது காராண்ட நின்று கதவு திறந்து விடுறது, இப்படி ஊழக்கும்பிடு போடுறதுலாம் நான் பார்த்ததில்லை. ஆனால் ஐயா சேகர் பாபு போய் திமுகவில் சேர்ந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கார் கதவு திறந்து விடுறது, போகும்போது அந்த ரோட்டை அப்படி க்ளீன் பண்ணி விட்றது, அப்படியே இது பண்ணுறது, இந்த ரூட்டு கிளியர் பண்ணுறது, அது ஒரு அது என்ன சொல்கிறது, அது அதிமுகக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் திமுகவில் இன்றைக்கி நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீனியாரிட்டியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றது அது வந்து கரெக்ட் இல்லைன்றதில்ல. சீனியாரிட்டி அவங்க இப்போவே பார்க்குறது கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவமோ, ஈவாவேலு அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவமோ, சேகர்பாபு அவர்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவமோ மற்றவர்களுக்கு இல்லைன்றது அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்குமே தெரியும். 5 முறை எம்எல்ஏவாயிருப்பார், ஆனால் பார்த்தா மினிஸ்டரே ஆகிருக்க மாட்டார். அப்போ சீனியாரிட்டி பார்க்கல தானே. இப்போ அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த விஷயத்தில் சொல்கிறாரு. பட் இது எல்லாமே ஒரு லைன் என்னென்னா, வேலை செய்யலைன்னா நடவடிக்கை பாயும். அதை தாண்டி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, உங்களை எல்லாரையும் நான் கண்ணுங்காதமாக பார்ப்பேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்ப்பேன், கேர்ஃபுல்லாக. இப்போ ஒரு ஹெட்மாஸ்டர் எப்படி ஸ்கூல் நடத்துவாங்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அந்த பொசிஷனில் இப்போ அவர் வராரு. ஏன் அப்படி வராருன்னா, எதனா எங்கள் தப்பாயிட்டா, இப்போ சொல்கிறாங்கல்ல படுத்துக்கிட்டே ஜெயிப்போம் அப்படி, அந்த பர்செப்ஷனுக்குள்ளேயோ இல்லை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அவர் நம்பலை. அவர் யதார்த்தமாக கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு தான் அவர் இந்த மாதிரி அறிக்கைலாம் விடுறாரு. இன்னொன்று, இன்றைக்கி திமுகக்குன்னு ஒரு தனி அந்த ஐடென்டிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ நீ திமுக அண்ணாரிவாளத்தில் அதிமுகலாம் கை தூக்குங்கவா அப்படின்னு திடீர்னு ஒன்று சொல்கிறாருன்னா, பழைய பழக்க தோசத்தில் ஓபிஎஸ், சேகர்பாபு, ஈவாவெல்லாம் கூட கை தூக்கிடுவாங்க. ஒரிஜினல் திமுககாரங்களை விட அதிமுகலேருந்து வந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போது அம்மையார் ஜெயலலிதா இந்த பேட்டர்ன் வச்சுருந்தாங்க. இப்போ கலைஞர் அவர்களோட சிந்தனை, அவரோட அந்த தன்மை என்பது வேறு, இவரோட அந்த பேட்டர்ன் அப்படின்றது வேறு. இல்லை, அவரு கூட நிர்வாகிகள் மத்தியில் கருணாநிதி இந்த அளவுக்கு ஒரு கடுமையான சூழலை பயன்படுத்தியிருக்கிறாரா? ஒருவேளை முரசொலிமாறன் இருக்கிற காலகட்டத்தில் முரசொலிமாறன் பேசுவார், அதை தொடர்ந்து முரசொலிமாறன் பேசியதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்றது தான் கருணாநிதி வெளிப்படுத்துவார் அப்படின்னு உள்ளுக்குள்ள கூட்டத்தில் சொல்கிறது இருக்கும். ஆனால் அதையும் ஒரு படி மேலே போய் சொல்வதற்கு காரணம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகலேருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு எப்படி எந்த மொழியில் சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்கான விஷயமா இது? அதுதான், அந்த மொழியில் அந்த மாதிரி சொல்கிறது தான். இப்போது கலைஞர் அவர்கள் வந்துட்டு, என்னையா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, திருவள்ளூரில் அது நடக்குது, கரூரில் இது நடக்குது, என்னென்ன நினச்சா அப்படின்ற மாதிரி கேட்பார். அவருக்கு வந்து காது மூக்குலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, தலைவர் ஸ்டாலினை விட கலைஞர் அவர்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா இஸ் அ மோர் கிரவுண்டட் பர்சன். சார், அரசியல் வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பல்கலைக்கழகம் போல், மற்ற லீடர்ஸ்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ரீச் பண்ண முடியாது. அப்போ அவருக்கு வந்து பிரச்சனை ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை ஒண்டி கூப்பிட்டு அதை சரி செய்கிற அந்த பக்குவம். இவரை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக ஒரு தகவலை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுன்னா நான் பார்ப்பேன்ற மாதிரி. அது அணுகுமுறை வேறு வேறு. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட இது வேறு, இவரோடது வேறு. அவர் வந்து காட்டமாக இந்த மாதிரி எதிர்கட்சிகளை காட்டமாக பேசுவார், கிண்டல் பண்ணுவார், கேள்விகள் கேட்பார். சொந்த கட்சிக்காரர்களை இந்த மாதிரி காட்டமாக வந்து பொது வெளியில் பேச மாட்டார், ஆனால் கூப்பிட்டு செம்ம திட்டுவார். அவரது எல்லாமே வந்து 1 to 1 இருக்கும், பர்சனல் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ். இவரது பொதுவாக இருக்கும். அது அம்மையார் ஜெயலலிதாவோட ஸ்டைல். அவரது கலைஞரது வந்து எப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஈ கேன் ஆப்ரேட். இப்போ தொகுதியில் யாருக்கு சீட்டு இல்லைன்றது தெரியும். இந்த பஞ்சாயத்தை கலைஞர் என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு வச்சு பேசி, நீங்கள் இந்த வாட்டி இதை ஆய்க்க, அவர் ஜெயிச்சா உனக்கு இது கிடைக்கும் அப்படின்றத மைக்ரோ லெவலில் மானிட்டர் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு நேரம் இல்லையா, இல்லை அதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்லை அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நம்ம மாறுவோம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஒன்றை போல் இன்னொன்று மாற முடியாது. அதனால் அது பார்க்கணும். அப்போ பிரச்சனை இருக்கிறது உண்மை. நான் இதை முன்னாடியிலேருந்தே பேசுவேன். நீங்கள் கூட்டணி கட்சியை நிறைய சேர்க்க சொந்த கட்சிக்காரர்களுக்கு கோவம் வரும், சொந்த கட்சிக்காரர்களுக்கு பாதிப்பு வரும். சார், அதாவது நீங்கள் சிஎம் ஆகிட்டு போயிடுவீங்க, இப்போவே பார்க்க முடியல, அப்போ நான் வந்து எம்எல்ஏ கூட ஆகாமல் இருக்கணுமா, இல்லை நான் திருப்பி இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆகிட்டு நான் அமைச்சர் கூட ஆகாமல் இருக்கணும்? இப்போ என் தொகுதியில் வந்து அதிகமாக கூட்டணிக்கு போகுது, கூட்டணிக்காரங்க செலவு பண்ணாமல் தோற்று போயிட்டாங்க, அப்போ நான் காலியா? இல்லை கூட்டணிக்கு சீட்டு கொடுப்பீங்க, அவங்களுக்கு நான் உழைச்சி அவங்கள எம்எல்ஏ ஆக்கி எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கணக்கெல்லாம் வருது இல்லையா? இப்போது ஒரு கட்சி தலைவர் ஒரு கணக்கு போட்டு யோசிக்கும் போது கீழே இருக்கிற மற்ற கட்சிக்காரர்களும் யோசிப்பாங்கள்ல, அதை சரி செய்யறதுக்கு அவர் முயற்சிக்கிறார். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்டில்
இப்போ யார் யாருக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறோ அந்த பொறுப்பில் உள்ள தொகுதிகளில் வந்து அதிக சீட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு டார்கெட் மாதிரி வைக்கிறாருன்னா, இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு இணக்கமான போக்கு இல்லாத தன்மை வெளிப்படுகிறது சீட்டு எண்ணிக்கையில். இப்போ கம்யூனிஸ்ட் வந்து சண்முகம் வெளிப்படையாகவே சொல்கிறார், தேமுதிகவுக்கு எத்தனை ஊடகவியலாளர் சொல்கிறாங்க, சிரமத்திற்கு புரிஞ்சுக்குங்கன்றாங்க, சிரமத்திற்கு மத்தியில் நீங்கள் அவங்களுக்கு சீட்டு அதிகமாக கொடுக்குறீங்களா, அதை எங்களுக்கும் கொடுங்க, அது கொடுக்காமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு பேசுகிறாரு. திருமாவளவன் பேசுகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் இன்னொரு கட்சியை காட்டி அவங்களுக்கு அதிகம் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறீங்கன்னு பேசும்போது இது எப்படி கிரவுண்ட் லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகும்? இந்த மோதல் போக்கெல்லாம் திமுககாரங்க எப்படி சரி பண்ணி அவங்கள இழுத்துட்டு போக முடியும்? சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ முதல்வரோட அறிக்கையோட இந்த பிரச்சனையை நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, யார் தோற்று போனாலும் உங்கள் மேலே தான் நடவடிக்கைன்றார். அப்போது உழைப்பும் திமுக மாவட்ட செயலர் தான் போடணும், அந்த பிரச்சாரம் செலவு எல்லாத்தையுமே திமுக கட்சிக்காரங்களும் தான் ஏற்றுக்கணும், வெற்றி பாதிப்பு ரெண்டுமே திமுக தான் பாதிப்பு. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருத்துறைப்பூண்டி, கீழ்வேலூர், நாகப்பட்டினத்தில் கம்யூனிஸ்ட் இறங்கி வேலை செய்யலைன்னா திமுக அவுட்டு. கூட்டணியிலே இருக்கிறோம், ஆனால் எங்களை வந்து நீங்கள் ரொம்ப மோசமாக நடத்துகிறீங்க. இப்போ திருப்பூர் எங்களை வந்து நீங்கள் சரியாக நடத்தலை. கோயம்புத்தூரில் ஒரு சில இடத்துல வந்து எங்களுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் வாக்கு வங்கி இருக்கிற இடமா எடுத்து பேசுகிறோம். கம்யூனிஸ்ட்காரர்கள் சரியாக வேலை செய்யலை, லூஸ் விட்றாங்கன்னா என்ன ஆகும்? திமுகவோட வெற்றியும் பாதிக்கப்படும். அப்போ அதுக்கும் வந்து திமுக மாவட்ட செயலர் தான் பொறுப்பேற்கணும். அப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 சீட்டு இல்லை 90 சீட்டு நீங்கள் கூட்டணி கொடுத்துட்டு அந்த கூட்டணி இருக்கவங்க சரியாக பண்ணலன்னா அதுக்கும் திமுக மீது தான் நடவடிக்கைன்னா அது யதார்த்தமாக இல்லை இல்லையா? உங்கள் கட்சி மாவட்ட செயலர்கள் அங்கே இருப்பாங்க. பட் இப்போ ஒரு வேட்பாளர் போடுறாரு, மதிமுகவில் வராரு, அவர் உதயசூரியன் நிற்கிறாரு, அதனால் ஓகே சின்னம். இப்போ அவர் வந்து ஒத்துழைப்பு சரியாக கொடுக்கல. அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் நான் நிற்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன், இல்லை நான் ஆசைப்பட்டேன், அந்த சீட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்குள்ளே அங்கே தொகுதியில் ஒத்துழைப்பு இல்லைன்னா அது என்ன பண்ண முடியும்? நீங்கள் இந்த மாதிரி அறிக்கை விடலாம், என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இவர் சொன்னதும் நடக்கும். ஒருவேளை அவங்க சரியாக வேலை பார்க்குறேன்னா பதவி போகும். இல்லை எம்எல்ஏ சீட்டே இல்லை, பதவி வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த பதவி வச்சு தான் எம்எல்ஏ. இப்போ நான் எதுக்கு ஒரு ஒன்றிய செயலாளராகவோ இல்லை ஊர் இது தலைவராகவோ இல்லை நகராட்சி தலைவராக இருக்கிறேன்? எங்கள் ஊரில் என்னை எம்எல்ஏ ஆகணும். ஆனால் ஒன்றா வருவாங்க, கைக்கு ஓட்டு கேட்கணும். எங்கள் அப்பா கைக்கு ஓட்டு கேட்டார், நான் கைக்கு ஓட்டு கேட்டணும். இவர் உட்காந்தாலும் நாளைக்கு என் பிள்ளையும் கைக்கு ஓட்டுக்கணும். நான் எதுக்கு போனால் போட்டேன்னு கூட வெளியில் காட்டிக்காமல் உள்ளடி வேலை பார்த்தா? சார், அடிப்படையில் எல்லாருமே அரசியல்வாதி தான். நீங்கள் மேலே முதலமைச்சர் நாற்காலியிலையோ இல்லை கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலராக இருக்கிறவரும் அரசியல்வாதி, கீழே கவுன்சிலராக ஒருத்தர் ஆகிட்டாலுமே அரசியல்வாதி தான். அப்போது அதெல்லாமே யோசிப்போம். நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறதுனால தண்டனை பாய், நடவடிக்கை பாயின்றதுனாலலாம் அப்படிலாம் உடம்பு சரியில்லை, எனக்கு ஜுரம், எங்கப்பா உங்கள் பை செல்லாரு, ஜுரம்ண்ணே, பாவண்ணே, ட்ரிப்ஸ் ஏற்றின்னு பத்துனுக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் 20 நாள் ட்ரிப்ஸ் ஏற்றின்னு பத்து இருந்தால் முடிஞ்சு போச்சா? என்ன பண்ண முடியும்? அதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா? சீட்டு கேட்டால் கிடைக்கல, நான் வீட்டில் படுத்துனுக்கிறேன், என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கும், எல்லா கட்சியிலும் நடக்கும். கலைஞர் அவர்கள் இதை யூகித்து முன்கூட்டியே பண்ணுவார். அம்மையார் ஜெயலலிதா பொறுத்தவரை இது கவலையே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவோட துணி என்னென்னா, இந்த பை செயல்னா இன்னொரு பை செயலர், அவர் இல்லைனா இவர் இல்லைனா அவர், அவங்க ரொட்டேஷன் பண்ணே இருப்பாங்க. இங்கே ரொட்டேஷன் பண்ணது கிடையாது. இந்த நபர் தான் அங்கே இறங்கி வேலை செய்யணும்னா அந்த நபர் போய் வேலை செஞ்சால் தான் திமுகவில் வேலை நடக்கும். திமுகவில் நீங்கள் எடுத்தவங்க கவுத்தம் டக்கு டக்குன்னு மாற்ற முடியாது. அதிமுகவுக்கு அது செட் ஆகும். அதிமுகவில் யார் வேணால் மேல் பதவிக்கு வரலாம், மேல் பதவியில் இருக்கிறவங்க யார் வேணால் கீழே வரலாம். இங்கே அப்படி இல்லை. ஒருத்தர் மாவட்ட செயலர் ஆகிட்டார்னா டை அடிச்சு அவரே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்படி இங்கே அப்படி கிடையாது. அப்போது நீங்கள் அதிகமாக அதிமுகலேருந்து ஆளை சேர்க்கும்போது இந்த பிரச்சனைலாம் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது வரும். பிரச்சனை இருக்கிறது உண்மை, அதுக்கு இந்த அறிக்கையே சாட்சி. சரி, எல்லா கட்சியிலும் பிரச்சனை. இப்போ இதே பிரச்சனை அதிமுகலையும் வரும். சொந்த கட்சிக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை குறையும். இப்போ ஊரில் வந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் இப்போ செங்கோட்டையன் போனோன்னா அங்கே இருக்கிற அதிமுகலாம் ஹாப்பி லோக்கலில். ஏன்? எனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்போது 4 பேர் இருப்பாங்க சீட்டு கேட்டு, 4 பேரில் யாருக்கும் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், மிச்சம் 3 பேர் கோவப்படுவாங்க. ஆனால் அதை நீங்கள் கூட்டணிக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த 4 பேரும் சேர்ந்து முச்சு விடுறது தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒருத்தர் யார் நிற்க போகிறாரோ அவர் லோக்கலில் அதை சரி செய்ய வேண்டிய வேலை. இப்போ என்னை வேட்பாளராக போட்டாங்க, நீ உழைச்சா தான் நான் ஆக முடியும் அப்படின்னு அந்த வேட்பாளராக போடுறாங்க பாருங்க, அவங்க இறங்கி போனால் தான் இந்த பிரச்சனை தான் சரியாகும். இந்த வேட்பாளர் இறங்கி போவோம், நான் பண்ணையார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வரேன், எனக்கு வந்து அந்த கட்சியிலேருந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு எங்கள் அக்கா பிரேமலதா அந்நியார் வாங்கி கொடுத்த சீட்டு,
அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படி சரியாலாம் பண்ணாமல் சொல்கிறதே கேட்கணும். இல்லை நான் ஒன்றுமே இல்லாமல் வந்துக்கிறேன் அப்படின்னா, அப்பா நீ சீட்டு வாங்கின்னு வருவேன், நான் உட்காந்து எல்லா செலவும் நான் பார்க்குறதா? எம்எல்ஏவை பொறுத்து நீ இப்போ உன் கை காசு போட்டு தான் நீ பண்ணணும். எல்லாம் மாவட்ட கழகமே பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் யூகித்து தான் அவர் வந்து இந்த அறிக்கையை விட்டிருக்கார் முதல்வர். ஸோ இந்த எலெக்ஷனுடைய சீரியஸ்னஸ் நல்லா தெரியுது. 2வது முறையாக ஆட்சியை தொடர வேண்டும். ஏன்னா இது வரைக்கும் திமுகவுக்கு அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு இல்லை. ஒரு வரலாறு கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் தீவிரமாக கவனத்தை செலுத்தி தான் இதை சொல்லியிருக்கிறாரு. அது இந்த தேர்தலோட வெற்றி வந்து திமுக ரொம்ப முக்கியன்றது அவர் கருதுறாரா? ஆமாங்க, எல்லா தலைவருமே வந்து அவங்க தோக்கவே கூடாதுன்னு தானே நினைப்பாங்க. தோக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து தோத்துட்டா திருப்பி ஜெயிச்சிடணும்னு நினைப்பாங்க. அதுதானே இயல்பு. அதனால் அந்த இயல்பை ஒட்டி அவர் இந்த அறிக்கையெல்லாம் விடுறாரு. அந்த கட்சியை வந்து முடக்கி விடுறாரு. கட்சியில் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ தகவல் சொல்லியிருப்பாங்க. நிறைய இடத்துல கொஞ்சம் பிசிறு தட்டுது, உள்ளடி வேலைலாம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி அறிக்கை. இது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இந்த மாதிரி அறிக்கை வராது. ஆனால் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அவங்க உள்ளுக்குள்ளே பேசுனது தான் அறிக்கையை அவங்க கொடுக்குறாங்க. சார் இது யதார்த்தம் சார். நீங்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்தை கூப்பிட்டு வருவீங்க, ஓபிஎஸை கூப்பிட்டு வருவீங்க, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்குவீங்க, மனோஜ் பாண்டியனை சேர்த்துக்குவீங்க. அப்போ அந்த ஊர் கட்சிக்கார மனசு கஷ்டப்படுமா படாதா? இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா நிறைய பேர் வந்து யாரும் வந்து நோட்டு அடிச்சுலாம் வச்சுக்கிட்டு இல்லை. முக்கியமாக கொஞ்சம் பேர் அமைச்சர்கள் பெருமக்களாக இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு இந்த லஞ்சம் லாவண்யம் டெண்டருக்கெல்லாம் ஆக்சஸே இருக்கும். மிச்ச எம்எல்ஏ, மிச்ச ஒன்றிய செயலர், மிச்ச மாவட்ட லெவலில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதோ கை காசை போட்டு தான் தேர்தல் வேலையை பார்க்கணும் கொள்ளணும். நிறைய பேர் இடம் விற்பாங்க, கடன் வாங்குவாங்க, இல்லை வேறு யாருக்கிட்டனா எதனா உதவி பெற்று வாங்கி தான் பண்ணணும். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு இல்லைன்னும் போது ட்ரிகர் ஆவாங்க. அப்போ அது எல்லா கட்சியிலையும் வர்றது தான். அது ஆளுகின்ற கட்சி அதில் அதிகமாக இருக்கும் அந்த பிரச்சனை. அதை அவர் சரி செய்ய முயற்சி பண்ணுறாரு. சரி செய்ய முடியாது. அது அது அவ்வளோ எளிதில்லை. எளிதே கிடையாது சார். நான் வந்து போன வாட்டி எனக்கு சீட்டு கிடைக்கல, இந்த வாட்டி எனக்கு சீட்டு இல்லை. நீங்கள் என்னை என்ன சொல்லி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? இல்லை, கட்சியுடைய வெற்றி தான் முக்கியம், மற்றதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருக்கணும்னா கட்சி முக்கியன்ற அந்த எண்ணத்தில் அது ஓகே. கட்சியினுடைய தொண்டருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இப்போ அதிமுக தொண்டனும் திமுக தொண்டரும் 2 தொண்டர்களும் அடிப்படையில் ஒன்று தான். ஒரு தொண்டனுக்கு உண்டான அந்த கொள்கை என்னென்னா, என் கரை வெட்டி கட்டி நான் போகணும். எங்கன்னா பார்த்தா எடப்பாடியார் அப்படின்னுவார், மு.க. ஸ்டாலின் தலைவர் அப்படின்வாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு. அவங்க கட்சியோட கொடி சின்னம், அந்த கட்சியினுடைய தலைவர். 3 விஷயந்தான். யார் எம்எல்ஏ, யார் மாவட்டம், யார் அவைத்தலைவர், யாருக்கு என்ன இலாக்கா, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து அந்த தேர்தல் நேரத்தில் பூத்து காசு கூட கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு செலவுக்கு ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறது. அந்த காசை கொடுத்தாலும் ஒரு சிலர் வேலை செய்வாங்க, ஒரு சிலர் அந்த பணம் இல்லைனாலும் வேலை செய்வாங்க. அவங்களோட அந்த உண்மையாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க அப்படி கிடையாது. அவங்க ஆம்பிஷியஸ். நான் கவுன்சிலர் ஆகணும், நான் சேர்மன் ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், நான் மந்திரி ஆகணும். அப்புறம் முக்கியமாக முதலமைச்சர் கூட பக்கத்திலே இருக்கிற மந்திரியாச்சும் நான் ஆகணும். முதலமைச்சர் ஆக முடியாது திமுகவில். ஏன்னா அதுக்கு ஆளுங்க அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் குடும்பத்து அந்த மாதிரி போகுது. அப்போ அந்த போஸ்ட்டுக்கு நான் ஆசைப்பட முடியாது. பட் மிச்ச போஸ்ட்டுக்கெலாம் நான் ஆசைப்படுவேன். நான் ஒரு செந்தில் பாலாஜி ஆகணும், நான் வந்து ஒரு பொன்முடி ஆகணும், நான் வந்து ஒரு ஈவா வேலு ஆகணும், நான் ஒரு சேகர் பாபு ஆகணும். அந்த ஆசை நிறைய பேருக்கு இருக்கும்ல. அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு கட்சி தானே திமுக. இது இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டே ஆகாத இன்னொன்றுங்க, நீங்கள் வயது அதிகமானவர்கள் எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறீங்க. இதனுடைய பிரச்சனை பாதிப்பு தெரியாமல் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறார். வயசு அதிகமாக இருக்கிறவங்களை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கும் போது அவங்க அந்தளவுக்குலாம் இறங்கி போக மாட்டாங்க. சின்ன வயசில் வந்து உங்களுக்கு கோபம் இருக்கும். ஆனால் நீங்கள் போயிட்டுப்பா மனசில் எதுவும் வச்சுக்காதப்பா, உனக்கு வயசு இருக்குதுப்பா, நான் இந்த வாட்டிப்பா இது என்னோட கடைசி, இதுக்கப்புறம் நிறைய பேர் திமுகவில் இதை சொல்லியே தான் ஒவ்வொரு தேர்தலும் நிற்கிறது. இதுதான் என்னோடய கடைசி தேர்தல், இதுதான் என்னோடய கடைசி தேர்தல். அங்கே இருக்கிறோம் எப்போ எத்தனை கடைசி தேர்தல் உனக்கு ஒண்டி வரும். நல்ல வேலை தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. தேர்தல் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். 6 தேர்தல்னா அவரே 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ கூட இருக்கிறவன் என்றைக்குமே தலைவர் அவர் வாழ்க, அவர் புள்ள இவர் வாழ்க, இவர் பங்காளி அவர் வாழ்க, இப்படியே தான் போயிருக்கும். இது பிரச்சனை தானே அந்த அடிப்படையில் அந்த கட்சியில். இன்னொன்று, அந்த கட்சியில் வந்து எப்படின்னா அதீத முக்கியத்துவம் மாவட்ட செயலர்களுக்கு. அந்த கட்சியோட பலமும் அதுதான் பலவீனமும். இப்போது திருவண்ணாமலையில் எல்லாம் நினைப்பாங்க யார் சீட்டு வாங்கி கொடுக்குறதுன்னு. திருவண்ணாமலையில் அங்கே நிற்க போகிறவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க போகிறது ஈவா வேலு. ஏன்னா அவர் தான் அங்கே சீஃப் டெயின். அப்போது
அவர் ஜோனில் அவர் தான் பார்த்துக்குவார். இப்போ இதே அதிமுகலாம் நீங்கள் அப்படி கிடையாது. அது வந்து அந்தளவுக்குலாம் அவங்க மாவட்ட செயலருக்கு முக்கியத்துவம் எந்த காலத்துலையுமே கொடுத்தது கிடையாது. அது ஒரு மாதிரி போகும், இது வேறு தன்மை போகும். அப்போது அதிகமாக உழைக்கிறவங்க அதிகமாக பணம் போடுறவங்க ஒரு தோரணையாக தான் இருப்பாங்க. அண்ணா அது ஈவா வேலையும் பிடிக்காம ஈவா வேலுக்கிட்டேயே ஈவா வேலை எதிர்த்து யாருன்னா ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல திமுகவில், அவங்களோட நிலைமை என்ன, அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க? இல்லை இப்போ சேகர்பாபு எடுத்துக்கோங்க, அதிமுகவில் இருந்தப்போ நிறைய பேரோட பிரச்சனை, எப்பா போனா போலப்பா அந்த கட்சிக்கு அப்படின்னு போயிட்டாங்க. அங்கே போனோன்னா அங்கே இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஒரு சிலருக்கு. அப்போ இவரோட ஆதிக்கம் இந்த வட சென்னையில் இங்கே இருந்தாலும் பண்ணுறாரு, இங்கே இருந்தாலும். அப்போ நாங்கள் எதிர்த்து அரசியலே பண்ண முடியாதா? இவருக்கு முன்னாடி திமுகவில் போய் சேர்ந்தவங்க இருப்பாங்க. இல்லை இப்போ ஓபிஎஸ் எடுத்துக்கோங்க, ஓபிஎஸ் வந்து திமுகவில் இருக்கிறார் ஒருத்தர், ஓபிஎஸ் எதிர்த்து தான் இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் ரெட்டை இல்லாமல் போகிறாரு, ஓபிஎஸ் கதை முடியுது. நம்ம இந்த வாட்டி உதயசூரியன் எப்படின்னா கஷ்டப்பட்டு சீட்டை வாங்கி போடியிலையோ இல்லை பக்கத்தில் கம்பத்துலையோ நம்ம நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் கூட இருப்பார். வேறு யாரும் ஒரு திமுகக்காரர் திருப்பி மறுபடியும் ஓபிஎஸ் மறுபடியும் இங்கேயே வந்துட்டாருன்னா போயிடுச்சா? இதெல்லாம் சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலினுடைய நடைமுறை பிரச்சனையை தான் அவர் ஐயா முதல்வர் வந்து பிரதிபலிச்சிருக்கார். நன்றி. நன்றி சார்.